Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வளமையான எங்களோட கிராஃபிக் டிசைன் பாடத்தில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கிற லெசன் சர்க்குலர் ஸ்ட்ரெச் எஃபெக்ட். அதாவது இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம். இது ஆல்ரெடி நாங்கள் இன்டர்நெட்லேருந்து எடுத்த ஒரு இமேஜ். இதே போல் எப்படி செய்கிறேன்னு நாங்கள் இப்போ பார்ப்போம். ஃபோட்டோஷாப்பை ஆன் பண்ணி ஃபைல் நியூ மூலமாக நான் ஒரு பேஜ் எடுக்கிறேன். அதுக்கான சைஸ் உங்களுக்கு வேண்டிய மாதிரி கொடுக்கலாம். கலர் ஒயிட். அதே போல் எனக்கு தேவையான இமேஜ் எடுக்கிறேன். ஃபைல் ஓப்பன். இந்த இமேஜ் எடுக்கிறேன். இதை நான் கட் பண்ணி ஒயிட் பேஜில் போடுறதுக்காக வேண்டி ஈஸியான ஒரு மெத்தட், நான் இரேசர் டூல் மூலமாக இதில் அவுட்ல இருக்கிற ஏரியாவை டிலீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இமேஜை நாங்கள் ஜூம் பண்ணுவோம். இந்த துண்டு தான் இம்பார்ட்டன்டான ஏரியா. ரெக்டாங்கிள் மார்க்யூ டூல் மூலமாக இதில் ஒரு பகுதியை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் Ctrl J, அந்த பகுதி மட்டும் டூப்ளிகேட் வந்து. ஸோ இதை நான் எனக்கு தேவையான மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஃபுல் பேஜ் சைஸுக்குமே ஸ்ட்ரெச் பண்ணுறேன். எகெயின் இப்போ இந்த லேயர், இமேஜ் உள்ள லேயரை கிளிக் பண்ணிட்டு இன்னும் ஒரு இடத்தால வேறொரு கலர் வரக்கூடிய இடத்தால Ctrl J, அதையும் நான் தேவையான இடத்துல வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுறேன். சைஸ் உங்களுக்கு வேண்டிய மாதிரி கொடுக்கணும். இதே போல் பல துண்டுகளாக உங்களுக்கு செஞ்சு கூட Ctrl J. உங்களுக்கு எத்தனை கலரில் எத்தனை துண்டுகள் வேணும்னாலும் இதை செய்யலாம். ஓகே, இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ இந்த லேயர் பேலட்டை பாருங்கள், தனித்தனி லேயர் ஆகிக்கும். இதை நான் மர்ஜ் பண்ணுறேன். Ctrl E, அகெயின் Ctrl E. இந்த மாதிரி நான் டூப்ளிகேட் எடுத்ததை மட்டும் மர்ஜ் பண்ணிட்டு தேவையான சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வோம். ஃபில்டர், distort, polar coordinates. Filter, distort, polar coordinate. இதுக்கு வந்து ரெக்டாங்கிள் டு போலர்னு தான் ஆக்டிவ்ல இருக்கும். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு ஓகே, இப்போ இது ஒரு சர்க்கிள் மாதிரி மாறிக்கும். எனக்கு தேவையான சைஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த லேயரை நான் பேக் பண்ணுறேன். பேக் பண்ணிட்டு இரேசர் டூல் மூலமாக எனக்கு தேவையில்லாத ஏரியாவில் இரேஸ் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ தான் இந்த எஃபெக்ட். வெரி ஈஸியான ஒரு எஃபெக்ட் உண்டு. இப்போ இதுக்கு நாங்கள் ஷேடோஸ் போடணும்னு சொன்னால் எங்களுக்கு வளமையாக தெரியும்னாங்க. புதிய லேயர் ஒன்று போட்டு filter, blur, Gaussian blur. அந்த லேயரை நாம் கீழே மாற்றினோம்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து எங்களுக்கு இருக்கு. ஓகே, இது ஒரு ஈஸியான ஒரு ஒர்க். இதே மாதிரி நான் இன்னொரு ஒர்க் சொல்லி காட்டுறேன். ஃபைல் நியூ, தேவையான பிக்சர் ஆன் பண்ணுறேன். இதே நான் ரேசர் டூல் மூலமாக கட் பண்ணுறேன், ஈஸியாக எடுக்கலுன்றதுனால.
இதையும் நான் ஜூம் பண்ணி எனக்கு தேவையான இடத்துல டூப்ளிகேட் எடுக்கிறேன். Ctrl J. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சுட்டு Ctrl E மூலமாக நான் எல்லாம் merge பண்ணுறேன். ஓகே, இப்போ சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிடும். இப்போது நினைவு வைங்க, இதை ஸ்ட்ரெச் பண்ணுற நேரம் ஃபுல் பேஜுக்கும் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஃபில்டர், டிஸ்டார்ட், போல கோஆர்டினேட். ஓகே, அதில் ஒரு மாதிரிக்கும் உங்களுக்கு தேவையான சைஸ் வர அளவுக்கு அதை பெருசாக்கலாம் அல்லது சின்னதாக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு சர்க்கிள் ஒன்று மாதிரி வரும். எனக்கு தேவையான சைஸை செஞ்சுட்டு லேயரை பேக் பண்ணுறேன். இப்போ இதில் எனக்கு வேண்டிய பகுதி இந்த பகுதி அல்லது இந்த பகுதி, தேவையில்லாத பகுதியை எனக்கு இரேஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அழகான டிசைனை செய்யலாம். இதை நாங்கள் வித்தியாசமாக யோசிக்கிறது மூலமாக நான் இப்போ சில சாம்பிள்ஸ் காட்டுறேன், பாருங்கள் எப்படி செஞ்சுக்குதுண்டு. உங்களுக்கு பல விதமான டிசைன் எங்களுக்கு எடுக்கிறது. இன்டர்நெட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சாம்பிள்ஸ் இருக்கும். இதெல்லாம் அதே மெத்தடில் செஞ்சது. இது ஒவ்வொரு கிரியேட்டிவை பொறுத்து அது லுக் மாறுபடும். எங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு கிரேடியன்ட் கொடுக்கவும் மேலும். ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்த்தது சர்க்குலர் ஸ்ட்ரெச் எஃபெக்ட் வந்து ஃபோட்டோஷாப்பில் எப்படி குயிக்காக செய்கிறேன்னு பார்த்தோம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் யோசிச்சு செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.